ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. சிவா கோர்ட்டில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ சிந்து எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு மனசை கல்லாக்கிட்டு ஒரு நிமிஷம் நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்ன உண்மை சொல்லுமான்னு ஜட்ஜி கேட்கவும் அப்போ சிந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நான் தான் கழுத்தில் தாலி கட்டிக்கிட்டேன், டாக்டர் என்னை கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு மலைக்கோவில் வச்சு தாலி கட்டலை, என்னமா சொல்கிறேன்ட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சிந்து நான் சொல்ற விஷயம் தான் உண்மைனுவாங்க. சிவா எவ்வளவோ தடுக்க பார்க்குறாங்க. சிந்து என்ன பேசிட்டு இருக்கன்ட்டு, இல்லை டாக்டர் இனிமேலும் பொறுமையாக இருந்தால் அது சரியாக வராது, என்னால் நீ இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கல, நான் என்ன ஆனாலும் சரியான இனிமேலும் நான் உன்னை கஷ்டப்படுத்த விடமாட்டேன் டாக்டர் அப்படின்ட்டு அன்னபூரணி கிட்ட அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, உண்மை தெரிய வந்தால் நீங்கள் என்னை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெரியும், என்னை வெறுத்து ஒதுக்கிடுவீங்க, ஆனால் இன்னைக்கு நான் இந்த விஷயத்த சொல்லாத விட்டேன்னா காலம் போகிறோம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதில் டாக்டர் லைஃப்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், அதனால நான் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன்ட்டு அவங்க ஃப்ராடு பண்ணி அந்த கல்யாணம் பண்ணி எல்லா மேட்ருமே சொல்கிறாங்க. கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அன்னபூரணி. சிந்து நீயா இப்படி ஒரு காரியம் பண்ண, இல்லை நம்பலை, இல்லை இதுதான் உண்மை அத்தன்றாங்க. உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு இப்படி பண்ணிட்டியா அப்படின்ட்டு அன்னபூரணி அப்படியே உடஞ்சி போகிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.